ப்ரோ ப்ளீஸ் பேரடைஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிவ்யூ அண்டு பேரடைஸ் மூவி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான லோகிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம நண்பர் லோகிந்த் கேட்டதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி நம்ம லோகிந்த் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். பிகாஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக 1.5 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பேரடைஸ் மூவி அப்டேட் போடுங்கன்னு சொல்லி கேட்டார். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால முக்கியமாக அந்த பேரடைஸ் பற்றி வீடியோ போட முடியல. அதை தவிர மித்த எல்லா வீடியோ வந்து அந்த டைம் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் இன்னொரு பேங்கரை ரிலீஸ் பண்ணி இன்டர்நெட்டே பிளாஸ்ட் பண்ணி விட்டார் அப்படி தான் சொல்லியாங்க. ஆக்சுவலி நம்ம அப்போயே வீடியோ பண்ணியிருக்கணும், பட் அப்போ பண்ணல. ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரடைஸ் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஆய சேர் அந்த படத்தினுடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம பேரடைஸ் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஆயே சேர் அந்த திரைப்படத்தினுடைய சாங் ரிவ்யூலேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ என்னை பொறுத்தளவு வந்து என்னன்னாங்க, இட்ஸ் அனதர் அனீஸ் பேங்கர் அப்படி தாங்க சொல்லியாங்க. என்ன மாதிரி சாங்குங்க எனக்கு புரியலைங்க. அனிருத் அவர்கள் எப்படி மியூசிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. ஒருவேளை அவரோட ஸ்டூடியோவில் ஒரு 50 மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க போல். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மியூசிக்கை இவர் அணின்னு வந்து சும்மா லேபிள் மட்டும் மாற்றி போடுறாரா என்னன்னு தெரில. வாரம் வாரம் ஒரு மாசான பாட்டை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிட்டுக்கு அப்படி தாங்க சொல்லியாங்க. கடைசியாக அவருக்கு ஃப்ளாப்பான என்ன சாங்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி எல்லா பாட்டையுமே அவர் பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் போன வாரம் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்களும் ரஜினி சாரோடைய ரீயூனியனுக்கு ஒரு ப்ரோமோக்கு அந்த ஒரு பிஜிஎம் போட்டார். அந்த பிஜிஎம்மும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு வாரம் தான் முடிச்சிருக்கு. இப்போ ஆயே சேர் இங்கிட்டு இன்னொரு பிளாக் பஸ்டர். அந்த மாதிரி நம்ம அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்துட்டுருக்காரு அப்படி தாங்க சொல்லியாகணும். இந்த மியூசிக்கவே பயங்கரமாக பண்ணிட்டுருக்காருங்க. ஸோ என்ன பொறுத்தவரை இட்ஸ் அனதர் அனீஸ் பேங்கர். சூப்பராக வந்து கலக்கிட்டார். முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னாங்க, இப்போ ஜென்ரலாக ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும். ஜிவி பிரகாஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வந்து இருக்கும். அதேமாதிரி நம்ம இளையராஜான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி மியூசிக் ஸ்டைல் வந்து இருக்கும். பட் நம்ம அனிருத் அவர்கள் வந்து என்ன மாதிரி பண்ணுறாருன்னா, அவருக்கும் தனியாக வந்து ஒரு மியூசிக் ஸ்டைல் வந்து இருக்குது. பட் அந்த மியூசிக் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மியூசிக்கை லைட்டாக கொலாப் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயேசியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பாட்டு மாதிரி இருக்காது, ஒரு தெலுங்கு பாட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாட்டெலாம் கேட்டு முடிச்சிட்டிங்க, என்னடா ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் பாட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி வரும். பட் பார்த்தா அனிருத் பண்ணியிருப்பார். ஸோ அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மியூசிக் கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஸ்டைல் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனாலேயே முக்கியமாக அவரோட பாட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலே ஹிட் ஆகுது. ப்ளஸ் நம்ம அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆரிஜினால் நமக்கும் நம்ம ஸ்டேட்லேயே வந்து அந்த பாட்டு ஹிட் ஆகுது அப்படி தான் சொல்லணும். ப்ளஸ் இங்கே அங்கே மட்டும்தான் இல்லை, ஓவரால் வேர்ல்டே அவரோட பாட்டு ஹிட் ஆகிட்டுக்கு. அந்த மாதிரி தான் வந்து மனுஷன் வந்து பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டுக்கிற அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜவானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி மியூசிக் கல்ச்சர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மியூசிக் வந்து அவர் போட்டிருப்பாரு. இப்போ அடுத்து நம்ம ஷாருக்கான் அவர்களுடைய கிங் படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. பார்ப்போம் அந்த படத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு பேங்கர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுக்கு அப்படின்னு. பட் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லிடணும். முக்கியமாக நானி அவர்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸுங்க. இப்போ அந்த ஸ்டெப்ஸை வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டுக்கு. கீழே உட்காந்து அப்படியே நகர்ந்துட்டு லைட் சிகரெட் பிடிச்சிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து ஆடுவார். ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் எலிவேஷன் ஸ்டெப்பாக வந்து அந்த ஸ்டெப் வந்து இருந்திருக்கு. நம்ம நானி அவர்களோட லுக்குக்கும் நம்ம அனிருத் அவர்களோட பேங்கருக்கும் ஃபஸ்ட் சிங்கிள் சூப்பரான விருந்தாக நம்ம நானி ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த அப்டேட் பற்றி பார்த்துலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு நியூ இயர் மார்ச் 19 செகண்ட் சிங்கிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபீஷியல் அப்டேட் வந்து கிடைக்கல. நம்ம அனிருத் அவர்கள் வந்து பிஸியாக இருக்கிற காரணத்தினால மார்ச் 19 வரது டவுட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. மேபி அவர் வந்து செகண்ட் சிங்கிள் ஃபினிஷ் பண்ணிட்டார் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 19 வந்து ரிலீஸ் வந்து ஆயிரும். இஃப் மார்ச் 19 ரிலீஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மே இல்லை ஜூன் தான் வந்து செகண்ட் சிங்கிள் வரும்னு சொல்லப்படுது. ஸோ அதேமாதிரி இந்த திரைப்படத்தினோட ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மார்ச் மாதமாக தான் இருந்துச்சு. பட்டு இந்த மியூசிக் டிலே, ஷூட்டிங் டிலே, எடிட்டிங் டிலே இந்த மாதிரி நிறையா டிலேஸ் இருந்த காரணத்தினால இவங்க வந்து ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி நினச்சிருந்தா ஏப்ரல் மே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் அடுத்தடுத்து பயங்கரமான காம்படிஷன் வரனால இவங்க வந்து ஒரு பியூர் காம்படிஷன் இல்லாத ரிலீஸ் டேட்டாக பார்த்து ஆகஸ்ட் 21 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா துரந்தர் 2 வருது, டாக்ஸிக் வருது. இதோட நீங்கள் வந்து கிளாஷ் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதம் நம்ம மலையாளமில் வந்து மிகப்பெரிய படம் வந்து வருது.
நம்ம மம்முட்டி அவர்களும் நம்ம மோகன்லால் அவர்களும் சேர்ந்து வந்து ஒரு படம் வந்து பண்ணுறாங்க, பேட்ரியாட் சொல்லி. அது ஏப்ரல் வந்து வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து கருப்பு வரப்போகுது, கரை வரப்போகுது, எல்ஐகே வரப்போகுது, ஜெயிலர் 2 வரப்போகுது, ஜனநாயகன் வரப்போகுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டிக்கு நிறைய பேர் வரனால இதுக்கு நோட்டில் நம்ம போக வேண்டாம் சொல்லிட்டு நம்ம பேரடைஸ் திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் 21 ஃப்ரெஷ்ஷாக சோலோ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்துருக்காங்க. ஸோ எத்தனை பேர் நான் இவர்களுடைய இந்த பேரடைஸ் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் பேரடைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் நன்றி, வணக்கம்.